ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம எம்ஐ நோட் 4. இது வந்து 2017 ஜனவரியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாலும் இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இதை வந்து பீட் பண்ணுறதுக்கு வரல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் பயங்கரமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா எம்ஐ UI 8.2 அப்படின்னே சொல்லலாம். இப்போ இதோட அன்பாக்சிங்கும் ஒரு சில விஷயம் அப்டேட்டை பற்றிலாம் நம்ம இந்த இதில் பேசலாம். ஈவன் ரிவ்யூஸை பற்றியும் பேசலாம். வாங்க இந்த அன்பாக்சிங் பார்ப்போம். இந்த அன்பாக்சிங் பார்த்தோன்னா நார்மலான ஒரு பேக்கேஜ் தான். எம்ஐயோட எல்லா ஃபோனும் இதே மாதிரி ஒரு பேக்கேஜில் தான் வரும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம நோட் ஒன்று இருக்குது, அதோட யூசர் மேனுவல் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. கூட வந்து ஒரு சார்ஜர் ப்ளஸ் USB கேபிள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். USB கேபிள் பார்த்தோன்னா நார்மலான ஒரு குவாலிட்டி USB கேபிள் தான், ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. பட் இன்னும் எம்ஐ வந்து எந்த விதமான குயிக் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலுக்கு கொடுக்கல. அப்புறம் இது ஒரு நார்மல் அடாப்டர். அந்த அடாப்டர் பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சிம் எஜெக்டர் வந்து அது கூடவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 5.5 IP LED டிஸ்பிளே தான் இது. 2.5D இருக்கிற ஒரு விஷயம். இதில் பார்த்தோன்னா எப்போவுமே IMEI நம்பர் அப்படிங்கிறத உங்கள் பாக்ஸ்லேயே ஒட்டுற ஒரு சின்ன பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் காணா போச்சுன்னா கூட நம்ம தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் வந்து இது பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த பேசிக் செட்டப் எல்லாத்தையுமே நான் குவிட் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து MI UI 8.2ல் ரன் ஆகிட்டுருக்கு, அதுவும் Android 6.0. அதுக்கப்புறம் இதில் ஒரு சில சின்ன சின்ன ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போயிட்டு லாங் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஹிடன் மோட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வேலட் அப்படின்னு சொல்லலாம், அதில் இமேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேமரா பார்த்தோம்னா 13MP f2.0 அபேச்சர், ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் டூயல் LED இதில் இருக்குது. ப்ரைமரி கேமரா இது தான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம்னா 5MP அதே f2.0 அபேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக பல இன்பில்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவோட கிளாரிட்டியும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் ரொம்பவே ஸ்லிப்பரியான ஒரு விஷயம், ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். அப்படின்னா சைடில் வந்து சிம் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அப்புறம் IR பிளாஸ்டர் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த IR பிளாஸ்டர் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான சென்சார்ஸும் இதில் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, கைரோ சென்சார் இருக்குது, ப்ராக்சிமெட்ரி சென்சார் இருக்குது, ஆக்சலரோமீட்டர் சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் காம்பஸ், அந்த மாதிரி பல விதமான சென்சார் இதில் இன்பில்ட்டாகவே இருக்குது. இந்த வேரியன்ட் பார்த்தோம்னா 64GB அண்ட் 4GB ரேம் இருக்கிற ஒரு வேரியண்ட் தான். அதுக்கப்புறம் இதோட ப்ராசஸர் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராசஸர். அப்புறம் இதில் வந்து வால்யூம் ராக்கர், பவர் பட்டன் எல்லாமே சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பீக்கர் அண்ட் மைக், ஈவன் USB போர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து Qualcomm Snapdragon 625 ப்ராசஸர். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆக்டா கோர் 2.0 GHz உள்ள ஒரு ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். இது Cortex A53 ஆர்கிடெக்சர்லேயும் 14 நானோமீட்டர் டெக்னாலஜிலையும் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராசஸர். Adreno 506 GPUவும் இதில் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஸ்லோ மோஷன் வீடியோவை நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு நேராகவே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஸ்லோ மோஷன் வீடியோ, ஃபாஸ்ட் மோஷன் வீடியோ எல்லாமே இதில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு நார்மல் கிளாரிட்டி இருக்கிற ஃபோட்டோஸ் தான் இருந்தாலும் அந்த கேமராவோட சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த MI UI 9 அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. பீட்டா வெர்ஷன் ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஆகஸ்ட்டில் தான் இதோட மெயின் அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நோட் 4க்கு இந்த மெயின் அப்டேட் வரும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இது மாதிரி பல அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஈவன் டெக்னாலஜி எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி ஆப் ரிவ்யூஸ் மாதிரி ஒரு பல விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இதேமாரி வேறு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.